இன்றைய நிகழ்வினுடைய அடுத்த சிறப்புரையாளர் கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீடம் இந்து நாகரிக துறையின் தலைவர் பேராசிரியர் முனைவர் சாந்தி கேசவன் அவர்கள். பேராதனை பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்ட ஆய்வினை பெற்றிருப்பவர், 18 நூல்களுக்கு சொந்தக்காரர், நிறைய புக் சாப்டர்ஸும் நேஷனல் இன்டர்நேஷனல் அளவில் நிறைய ஆய்வு கட்டுரைகளும் எழுதியிருப்பவர். மட்டக்களப்பு தமிழகத்தின் கண்ணகி அம்மன் வழிபாடு பன்முக பார்வை என்கிற நூலுக்காக 2022ஆம் ஆண்டு மிகவும் பெருமைப்படுத்தப்பட்டிருப்பவர். இந்த நூல் தமிழில் எழுதப்பட்டது. இன்று இவர் மட்டக்களப்பின் தனித்துவமான வாழ்வியல் பண்பாட்டு கோலங்கள் என்கிற தலைப்பில் தன்னுடைய ஆய்வுரையை நிகழ்த்துள்ளார். அன்னாரை நிகழ்த்துமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நேர காலம் கருதி நான் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். என்னுடைய உரை மட்டக்களப்பு தேசத்தின் தனித்துவமான வாழ்வியல் பண்பாட்டு கோலங்கள். தமிழர்கள் சுமார் 5000 வருடங்களுக்கு முன்பே உலகில் பண்பாட்டு வளர்ச்சியில் முழுமையடைந்திருந்த என்பதை வரலாறுகள் சான்று பகர்கின்றன. மனிதன் சமூகத்தின் ஓர் அங்கம். எனவே அவனது மொழி, உண்ணும் உணவு, உறைவிடம், இசை, கலை, இலக்கியம், வாழ்க்கை முறை, நம்பிக்கைகள், செய்யும் தொழில், வாழும் முறை, எண்ணங்கள் என்பவை அவன் சார்ந்த சமூகத்தை எடுத்து காட்டுகின்றன. இந்த வகையில் மட்டக்களப்பின் தனித்துவமான வாழ்வியல் பண்பாட்டு கோலங்கள் ஆராயப்படுகின்றன. பண்பாடு என்பது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிந்ததுதான். பண்பாடு என்பது பண்படுத்தப்படுவது என பொருள்படும். சீர்படுத்துவது, திருத்தமாய் இருப்பது. இவ்வாறு கலித்தொகை கூட பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என கூறுகிறது. இதே மாதிரி இங்கு கல்ச்சரல் சோசியோலஜி பற்றி பக்தவத்சல பாரதி அவர்களும் ஒரு சமூகத்தின் முக்கிய கூறாக இருப்பது பண்பாடு என்று சொல்லி கூறுகின்றார். சுவாமி விபுலானந்தர் பற்றி நான் இங்கு உங்களுக்கு காட்டுகின்றேன். சுவாமி விபுலானந்தர் உலகிலேயே முதல் தமிழ் பேராசிரியர். இவர் உலகத்தில், அதாவது மட்டக்களப்பில் பண்பாட்டு முறைமைகளை உலகத்துக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தவர் என்ற வகையில சுவாமி விபுலானந்தர் எங்களுடைய பண்பாட்டில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறார். நான் ஏன் இவரை இங்க இரண்டாவதாக காட்டுகிறேன் என்றால், உண்மையில் இப்ப இந்தியாவிலேயே ஒரு பேராசிரியர், நான் பெயர் குறிப்பிடவில்லை, பேராசிரியர் ஒருவர் சுவாமி விபுலானந்தரை யாழ்ப்பாணத்தில் உள்ள காரி நகரில் இவர் பிறந்ததாக அந்த நூலிலேயே சுட்டி காட்டியிருந்தார். எனவே அவ்வாறு சொல்வது விடுத்து இவர் மட்டக்களப்புக்கே உரித்தான மட்டக்களப்பில் உள்ள காரதீவில் தான் பிறந்தார். எனவே அனைவருக்கும் இது தெரிய வேண்டும் என்பதற்காக நான் சுவாமி விபுலானந்தரை இந்த இடத்தில் கொண்டு வரேன். இவருடைய பண்பாடு சம்பந்தமாக இவர் ஆற்றிய பணிக்காக இலங்கையில முத்திரையும் வெளியிடப்பட்டது. அடுத்து மட்டக்களப்பு நில அமைப்பும் வளமும். இங்க எல்லைகளாக சுருக்கமாக சொல்ல போனால் பாணமை, அதாவது வெறுகல் தொடக்கம் பாணமை வரையும் இந்த மட்டக்களப்பு தேசம் அமைந்திருக்கின்றது. நீங்கள் இதுல பார்க்கலாம். அடுத்தது இந்த மட்டக்களப்பை பற்றி இலங்கையிலே சீரார் குணத்திசையை சேர்த்து வளர்ப்புகள் ஏறாள் என்ற சென்னல். அதாவது இங்கு சுவாமி விபுலானந்தர் தன்னுடைய யாழ் நூலிலே இந்த மட்டக்களப்பை பற்றி, அதாவது நீர்வளம், நிலவளம், மலைவளம் கூட இங்க இருக்கிறதை அவர் அழகாக சொல்லுகின்றார். மட்டக்களப்பு சமூக அமைப்பு பற்றி ஏற்கனவே இங்கு சொல்லப்பட்டது. ஏற்கனவே முன்னாள் கூறிய சிவரட்னம் அவர்கள் சொன்னார். இங்கு மட்டக்களப்புல பூர்வீக அதாவது தாய் வழி சமுதாயமே இங்கு இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இதை பற்றி சர் ஜோன் மார்ஷல் காப்பர்ஸ் எல்லாம் இதை பற்றி ஆராய்ஞ்சிருக்கிறார்கள் மட்டக்களப்புல. அதாவது இங்கு உண்மையில் கேரளா தொடர்பு, அதாவது மட்டக்களப்பு கேரளா தொடர்புகள் கூடுதலாக இடம்பெறுது. அவர்களுடைய குடியமைப்புகள், உணவு முறைகள் எல்லாம் மட்டக்களப்பாருக்கும் கேரளாவுக்கும் மிக நெருங்கிய தொடர்புடையதாக காணப்படுகிறது. அடுத்தது மட்டக்களப்பு, அப்ப இது எப்படி இருந்தாலும் இந்த
கோயில்களிலே இந்த மட்டக்களப்பை பொறுத்தவரை கோயில்களிலே குடிமரபு மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. உழவருக்கு சிவனாரும் உடுக்கு மாரியம்மன், நலவருக்கு வைரவராம், நாடார்க்கு கண்ணகியாம் என்றெல்லாம் இந்த பாடலிலே ஒவ்வொரு குடிக்கும் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற சடங்கு முறைகள் குடிமரபுகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இந்த மட்டக்களப்பு தேச பண்பாட்டில் இனமும் மொழியும் என்று பார்த்தால் இங்கு இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர், பௌத்தர்கள் என 4 இனத்தவர்களின் நல்லிணக்கத்தோட வாழுகின்றார்கள். ஆனால் இங்கு மொத்தமாக நான் இங்க மட்டக்களப்பு தேசம் என்றது அம்பாறை மாவட்டத்தையும் சேர்த்து சொல்லுகிறேன். இங்கு வந்து பௌத்தர்கள் 22% ஏனையவர்கள் தமிழ் பேசும் மக்கள் 78% காணப்படுகிறார்கள். இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல கூடுதல் இங்க வந்து மட்டக்களப்புல வந்து தமிழர்களும் தமிழ் மொழியும் தான் கூடுதலாக இங்கு பேசப்படுகின்றது. அடுத்தது இங்க மட்டக்களப்பு சொன்னால் மந்திர வழக்கம் காணப்படுகிறது. இங்க வந்து இந்த கேரளாவில இருக்கிற மந்திர வழக்கம் மாதிரி கேரளாவில இருக்கிற மந்திர முறைகள் மாதிரி அங்கிருந்துதான் வந்திருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய என்ன ஊகமாக இருக்கிறது. அந்த வழக்க முறை மட்டக்களப்புல மிகவும் முக்கியம் இடம்பெறுகிறது. அதாவது அம்மன் வழிபாடுகளிலேயோ அல்லது சமூகத்துல நல்லதுக்கு செய்யறதுக்கோ அல்லது தீயதுக்கு செய்யறதுக்கோ இங்க வந்து மட்டக்களப்புல மந்திர வழக்க முறை மிக முக்கியமாக விளங்குகிறது. ஆனால் உண்மையில சொல்லப்படுகிறது என்னென்றால் நல்லதுக்குத்தான் உண்மையா மந்திர வழக்க முறைகள் உண்மையில இருக்க வேண்டும். ஆனால் இங்க இணைந்தவர்களை பிரிக்கிறதுக்கும் அப்படி என்று சொல்லி கணக்க இந்த மந்திரங்களுக்கு ஊடாக அந்த மாதிரியும் இருக்கின்றது. ஆனால் அம்மன் கோயில்கள்ல மந்திர வழக்கம் மிக முக்கியமான இடம் பெறுகிறது. இங்கு வந்து உறைவிடங்களை பார்த்தால் நாங்கள் வீட்டு வாசல்கள் மட்டக்களப்புல கிழக்கு நோக்கியதாகத்தான் இருக்கும். ஆனால் யாழ்ப்பாணத்து தமிழர்கள் வந்து வடக்கு அல்லது மேற்குல தான் குடியிருப்புகளை அமைப்பார்கள். பிராமணர்களுக்கு மட்டுமே கிழக்கு வாசல் கொண்டிருக்கும். அந்த பிராமணர்கள் கிழக்கு வாசல் முகத்துக்கு அந்த என்ன கட்டுற இந்த முறைகள் அந்த வாசல்களை பற்றி கேட்டால் அவர்கள் கிழக்கு வாசல்களை மற்ற ஏனையவர்கள் தங்களை விட மற்றவர்கள் அமைத்தால் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடக்கும் என்று அங்கு சொல்லுவார்கள். ஆனால் மட்டக்களப்பில் அவ்வாறு இல்லை. எல்லா திசைகளிலும் இருக்கலாம். ஆனால் அநேகமாக கிழக்கு வாசல்கள் அமைப்பார்கள். இங்க புதுமனை புகுவிழா எல்லாம் முறையாக நடைபெறும். இங்க வந்து தொழில் வந்து மீன்பாடும் தேனாடாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற மட்டக்களப்பு மக்களின் பிரதான தொழில்களாக இங்கு விவசாயம் இருக்கிறது, மந்தை வளர்ப்பு இருக்கிறது, மீன்பிடி என்பன சிறந்து விளங்குகிறது. ஏனென்றால் இங்கு வந்து மட்டக்களப்புல வந்து எந்த பக்கத்துக்கு போனாலும் ஒரு வாவி வரும் அல்லது கடல் வரும். எனவே இங்க வந்து நீர்வளம் மிக சிறந்ததாக காணப்படுகிறது, நிலவளம் மிக சிறந்ததாக காணப்படுகிறது. இங்குள்ள வாவி மிகவும் முக்கியம் வாய்ந்தது இந்த தொழில்களுக்கு. இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த பாவி பற்றி விபுலானந்தர் கூட இந்த நீரற மகளிர், அதாவது பாடி மீன் எப்படி பௌர்ணமி தினங்கள் எல்லாம் மீன்கள் பாடி இருக்கின்றது. எனவே இதை பற்றி அவர் ஆய்வு செய்தும் இந்த மட்டக்களப்பு பாவிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார். இந்த மட்டக்களப்பு பாவியை போல உலகத்திலேயே 2 தான் இருக்கிறது. ஒன்று மட்டக்களப்பு, அடுத்தது அமெரிக்காவில கலிபோர்னியாவிலேயே இந்த மீன்கள் பாடுகின்றதை கேட்டிருக்கிறார்கள். இந்த வகையில மட்டக்களப்பில் அந்த நீரற மகளிர், அதாவது அந்த சின்னமாக எங்க போனாலும் நீங்கள் நீரற மகளிரை காணலாம். முகம் உடல் வந்து மனித இதாக்கும், ஆனா வால் அதுகள் மீன் அமைப்பில இருக்கும். இது எங்களுடைய மட்டக்களப்பினுடைய தனி சின்னமாக விளங்குகிறது. இங்க வந்து விருந்தோம்பலும் உணவு பழக்கங்களும் மிக சிறப்பாக இருக்கும். ஏனெனில் நீங்கள் எந்த இலங்கைக்கு வந்து எந்த தமிழர்கள் வீட்டை போனாலும், ஆனா கிழக்குக்கு வந்தீங்கள் என்றால் இங்கு கூடுதலாக இப்ப யாழ்ப்பாணத்திலிருந்து வருவர்கள் கூட சொல்லுவார்கள் கிழக்குல சரியான விருந்தோம்பல் இருக்குமென்று. ஆனால் இந்த முறையும் இருக்குது. அதாவது கிழக்குல போனால் பாயோட ஒட்டி விடுவார்கள் என்ற கதையும் இருக்குது. அது உண்மையில என்னன்னு சொன்னால் இங்கு வந்து சரியான விருந்தோம்பல் பழக்க வழக்கங்கள் இருக்குது. வர்றவர்களுக்கு இங்கு வந்து நிறைய கால்நடை இதுகள், பால், தயிர், மோர், நெய் இதுகள் எல்லாம் இருக்கிறபடியா, காட்டு வளங்கள் இருக்கிறபடியால் இங்கு வந்து நிறைய என்ன
விருந்தோம்பல் செய்வார்கள். இங்க வந்து அப்பம் செய்யற முறைகள் வித்தியாசமாக இருக்கும். அப்பம் என்றால் சட்டி வச்சு அடுப்புல சட்டி வச்சு அதுக்கு மேல விறகுகள் வச்சு அதுக்கு மேலேயும் சட்டி வச்சு விறகுகள் வச்சு இங்க வித்தியாசமா தான் அப்பம் சுடுவார்கள். இங்க வந்து தேங்காய் சர்க்கரை அப்பம், வெள்ளை அப்பம், முட்டை அப்பம் என்று சொல்லி எல்லாம் இங்க காணப்படுகிறது. திருமண வீடுகளில கூட இங்கு மிக முக்கியமாக ஒரு ஒரு உணவு செய்வார்கள் என்னென்றால் கட்டாயமாக தயிர் இருக்கும், வாழைப்பழம் இருக்கும், சீனி இருக்கும். அந்த தயிரையும் வாழைப்பழத்தையும் சீனியையும் போட்டு சாப்பிடுற பண்பு, அந்த பண்பாடு மட்டக்களப்புக்கே உரியது. அடுத்தது இவர்களுடைய வழிபாடுகள் நம்பிக்கைகளை நாங்கள் பார்த்தால் இங்க வந்து இந்த பண்பாட்டு ரீதியாக நாங்கள் கிராமிய வழிபாடுகளை நாமல் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. இந்த கிராமிய வழிபாடுகள் என்று சொல்லும் போது நாட்டுப்புற வழிபாடுகள்ல இங்க இந்த அம்மன் வழிபாடுகள் அல்லது ஏனைய வழிபாடுகள் இப்ப இந்தியாவில இருந்தும் இங்க வந்திருக்கிறது. அதே நேரம் இங்க இருந்தும் சுதேசிய வழிபாட்டு முறைகளும் இருக்குது. உண்மையில் கடல் ரீதியான வர்த்தக தொடர்புகள் கிமு 3ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிபி 6ஆம் நூற்றாண்டு வரையிலான காலப்பகுதியில் பண்டைய எகிப்துடன் இந்தியா மட்டுமல்ல இலங்கை நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தன. இந்த இதை தற்கால ஆய்வுகள் நிறுவி இருக்கிறது. இந்த ஆய்வுகளுக்கு கூடாக பார்த்தால் என்னை பொறுத்தவரையில் நான் வந்து கண்ணகியை பற்றி PhD தீசிஸ் செய்திருக்கிறேன். உண்மையில் நான் வந்து கஜபாகு முதலாக இலங்கைக்கு கொண்டு வர இல்லை, அதுக்கு முதலே கஜபாகுக்கு முதலே கண்ணகி அம்மன் வழிபாடு அந்த கடல் ரீதியாக இங்க, அதாவது நான் அது பின்னர் சொல்லுகின்றேன், வந்திருக்க வேண்டும் என்றுதான் பல ஆதாரங்களுடன் நான் நிறுவி இருக்கிறேன். ஈழத்துடன் தமிழ்நாடு கொண்ட தொடர்பு, அதாவது உங்களுக்கு தெரியும் பட்டினப்பாளையிலே ஈழத்துணவும் காளகத்து ஆக்கவும் என்ற ஒரு பாடல் வருகின்றது. இது வந்து கந்தபாணத்துறை, அதாவது கண்ணகி வளக்குறை இல்ல, கந்தபாணத்துறை என்ற ஒரு துறைமுகம் சொல்லப்படுகிறது. இந்த கந்தபாணத்துறை அதாவது எகிப்து காவிரிப்பும் பட்டணம் இங்கால அப்படியே திருக்கோயில் வரையும், திருக்கோயில் என்றது அம்பாறை மாவட்டத்துக்குள்ள வருகிறது, அது வரையும் பெரிய பெரிய கடல் போக்குவரத்துகள் நடைபெற்றிருக்கிறது. உண்மையில் அரசியை பொறுத்தவரை திருக்கோயில் பிரதேசம் நாட்டின் வேறு பகுதிகளில் இடம்பெறாத அளவு இடம்பெற்றது என்பது குவிரோஸ் என்பவர் த டெம்போரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கான்கஸ்ட் ஆஃப் ஸ்லோன் என்று சொல்லி இதை பற்றி, அதாவது பெரிய பெரிய கப்பல்கள் அந்த அரசியை கொண்டு போய் வந்து, அதாவது மட்டக்களப்புல இருந்த மட்டக்களப்பு பிரதேசத்தில இருந்து போய் வந்திருக்கிறது என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு இருக்கின்றார் 1930. அடுத்தது இன்னொன்று இசிஸ் தெய்வத்தை பற்றி நீங்கள் கேட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். இந்த இசிஸ் தெய்வம் வந்து எகிப்தில காணப்படுகிற முக்கிய தெய்வம். இந்த இசிஸ் தெய்வத்தை எங்களோட கண்ணகி அம்மன் தெய்வத்தையும் நான் சில ஆராயும் போது இந்த கண்ணகி அம்மன் அந்த வாழ்க்கை முறைதான் இசிஸ் தெய்வத்தின் வாழ்க்கை முறை ஒப்பிட்டு இருக்கிறதால இங்க வந்து இந்த கண்ணகி அம்மன் தான் இசிஸ் தெய்வமாக மாறி இருக்கலாம் என்றும் எண்ண தோன்றுகின்றது. இனி இந்த கண்ணகி வழிபாடை நாங்கள் பார்த்தால் இங்கு வந்து அதாவது கஜபாகு கொண்டு வர ஆரம்ப காலத்திலிருந்து இந்த அதாவது பேராசிரியர் சுப்பிரமணியம், கணநாத் ஒபேசர் அப்படி என்று சொல்லி சொன்னாலும் பேராசிரியர் மனோரசர் கூட பொற்புறா வந்த காவியம், அதாவது இங்க வந்து நிறைய கல்வெட்டுக்கள், இலக்கியங்கள், கோயிலோட சேர்ந்த இலக்கியங்கள் எல்லாம் நிறைய காணப்படுது. ஆனால் இன்னும் ஒழுங்காக ஆய்வு செய்யப்படவில்லை. இந்த பொற்புறா வந்த காவியம் பற்றி ஒரு அறிமுக உரையிலேயே பேராசிரியர் மனோரு அவர்கள் சொன்னார்கள். இது வந்து அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டு அதுக்கு முற்பட்டதாக இருக்க வேண்டும் என்றதெல்லாம் சொல்லியிருக்கார். பாலசுந்தரம் அவர்களும் கஜபாகு சிலை, அதாவது என்னுடைய கருத்தும்படி கஜபாகு மன்னன் அங்கு வந்து கலந்து கொண்டது பிறகு இங்கு கண்ணகி வழிபாடு சிறப்படைந்ததை தவிர அவன்தான் முதலாக இலங்கைக்கு கொண்டு வரவில்லை என்பதை நான் நிறைய ஆதாரங்களை சொல்லி என்னுடைய PhD தீசிஸில் கொடுத்திருக்கின்றேன். இங்க வந்து நான் இங்க ஆய்வு செய்யறதுக்கு முதல், அதாவது இந்த மட்டக்களப்பு பிரதேசத்துல 44 கண்ணகி அம்மன் கோயில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா நான் ஆய்வு செய்த நேரம் 64 கோயில்களை நான் அடையாளம் கண்டேன். இங்க வந்து என்ன என்று சொன்னால் அதாவது கண்ணகி அம்மன் தான், அதாவது இங்க வந்து பிள்ளையார் இருக்கிறார், சிவன் இருக்கிறார், முருகன் கோயில்கள் இருக்கின்றன. ஆனால் கண்ணகி அம்மன் கோயில்கள் தான் இவ்வாறு கூடுதலாக காணப்படுகிறது. அதே நேரம் இங்க மட்டக்களப்பை பொறுத்தவரையில் இவள்தான்
மட்டக்களப்பாருடைய பெருந்தெய்வமாக இங்கு கொள்ளப்படுகின்றார். அந்த யாழ்ப்பாணத்திலே கண்ணை வழிபாடு இருந்தது. ஆனால் இன்று ஆகம முறைப்பட்டு அது போய்விட்டது. இந்த பாடல்களை நீங்க பாத்தீங்கன்னா, பத்தினி அம்மா உன கோலமூலம், பார்வதி அம்மா உன கோலமூலம் என்று சொல்லி பல பாடல்கள். அதாவது இங்க இந்தியாவுல அது கண்ணகி ஒரு சாதாரண பெண்ணாக இருந்து தெய்வமாகினாள் என்று கூற, மட்டக்களப்பில் உமைதான் கண்ணகியாக வந்து பிறந்தவள் என்ற கருத்து தான் இங்கு காணப்படுகிறது. உமையாகத்தான் இங்க கண்ணகி அம்மாளை பார்க்கிறார்கள். இந்த சிவலோகமான சிவநாடு உரையினை நான் நிறைய ஆதாரங்களோட தான் நான் நிறைய இந்த பிஎஸ்டி தீசிஸ்ல காட்டி இருக்கிறேன். எனவே இந்த இலக்கியங்கள் இன்னும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த அம்மன் கண்ணகி அம்மன் ஆலயங்கள் எல்லாம் திறந்தால் பூப்பெய்திய கன்னி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தை பெற்ற பெண்கள், குழந்தை பெறப்போகின்ற குழந்தை பெற்ற பெண்கள், மாதவிடாய் நாட்களில் உள்ள பெண்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்துக்கும் சென்று விடுவார். அவர்களாகவே சென்று விடுவார்கள். இனி இந்த பொற்புறா வந்த காவி ஏற்கனவே நான் சொன்ன வாழ்வு பெறு கலியுக 3300 வளமை பெற வன்னியர்கள் ஆண்டு வரநாள். இது கலியுக 3302 கிமு 112. இது பட்டிமேட்டு கண்ணகி அம்மன் ஆலயத்தினுடைய வரலாற்றில் இது வருகிறது. எனவேதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது கிறிஸ்துவுக்கு முற்பட்டதாக இந்த கண்ணகி அம்மன் வழிபாடு காணப்படுகிறது. இந்த கிமு 112. எனவே இந்த அம்மன் வழிபாடு ஏற்கனவே கஜபாக வர முதலே வந்திருக்க வேண்டும். இங்கு தெய்வமாடுதல் அல்லது வெறியாடல் என்பது சங்க காலத்துல எவ்வாறு வெறியாடல் எல்லாம் இருந்ததோ, பறை குழலை இசையாக பாவித்த அதே வணக்க முறை, அந்த முறை இன்னுமே மட்டக்களப்புல மாறாத தன்மையுடையதாக காணப்படுகின்றது. இங்கதான் இப்ப போடணும் நாங்க. ஹலோ, இந்த இது போகுதா உங்களுக்கு? கேக்குதா? சவுண்ட் வரல. நீங்க அனுப்புனதுல வரல. நீங்க அனுப்புனதுல சவுண்ட் வரல. வீடியோ மட்டும் தான் வந்தது. வீடியோ போட்டோம் வந்துருச்சு. அங்கால போறேன். 3 வீடியோ இருக்குது. ஒன்று இந்த சாட்டை அடிக்கிறது, தெய்வம் ஆடுவாங்க. அந்த தெய்வங்களை உண்மையான நடமாடும் தெய்வமாகத்தான் இங்க கொள்ளுவார்கள். அந்த என்ன சிலம்புதல் எல்லாம் கையில காலில் எல்லாம் போட்டு அவர்கள் ஆடுவது இந்த சங்ககால தமிழர்களுடைய பண்பாடு இந்த மட்டக்களப்புல தான் இருக்குது. அதை நாங்கள் உண்மையில பெருமையாக இதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது சங்க தமிழர்களுடைய அந்த இசை, பறை, குழல் இவைதான் அந்த அம்மன் கோயில் இதுல பாவிப்பார்கள். எனவே அந்த சங்க காலத்துல இருக்கிற மொழியோ அல்லது இசையோ அம்மன் இதுகள் எல்லாம் இங்க தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த அம்மை நோய் வந்தால் கூட இங்க படுக்கையில வேப்பம்பத்திரங்கள் எல்லாம் போட்டு அதெல்லாம் செய்யற அந்த தன்மையை இங்க காணப்படுகிறது. வெள்ளை விரித்து படுக்க வைத்து அம்மனை நோக்கி பாடுவார்கள். மலைச்சடங்குகள், இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த கொம்பு முறி, அதாவது மழை வரணும் என்று சொன்னால் இதுவும் கண்ணகி அம்மனோட இணைந்து சேர்த்துதான் இந்த சடங்குகளை வைப்பார்கள். அதை கொம்பு முறி விளையாட்டு என்று சொல்லுவார்கள். கண்ணகிக்கு இது தொடர்புடையது. கண்ணகி அந்த குளிமை அவருடைய கோபம் தீக்கிறதுக்காக ஏற்கனவே கொம்பு முறி விளையாட்டு செய்தது மாதிரி இங்கேயும் இந்த மட்டக்களப்பிலையும் இந்த கொம்பு முறித்தல் சடங்கு இருக்கிறது.
வடசேரியான் கொம்பு எங்கே எங்கே மனமுள்ள தாளையின் மேலே மேலே என்று சொல்லி அந்த பாடல்கள் எல்லாம் எதிர்கட்சியாக, ஒரு கட்சி கண்ணகிட கட்சியாக இருக்கும், அடுத்தது என்ன கோவலண்ட கட்சியா இருக்கும். 2 பேருக்கும் அந்த கொம்பு முறை விளையாட்டு நடைபெற்று கடைசியில கண்ணகி அதுல வெற்றி பெறுவா. எனவே இது வந்து ஏன் செய்யறதுன்னு சொன்னால், வெப்பமான காலங்கள்ல இந்த மழை வேண்டி உண்மையிலே இந்த கொம்பு முறிச்சதுக்கு பிறகு உடனே சில வழியில உடனே மழை பெய்யும், அல்லது அதுக்கு பிறகு அடுத்த நாள் கூட மழை பெய்யும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பை நாங்கள் இங்க பார்க்கலாம். அடுத்தது வாழ்வியல் சடங்குகள்ல சொல்லும் போது இங்க பல குழந்தை பிறக்கிறது. குழந்தை என்று சொன்னால் இப்பவும் எங்கட மட்டக்களப்புல முதல் மாதிரி, அதாவது மிரட்டி வீச்சுகள் ஆண் குழந்தை பிறந்தால் அந்த அதாவது அந்த உலக்கை போடுவார்கள். ஆண் பிள்ளை பிறந்தால். பெண் பிள்ளை பிறந்தால் வார்வு கட்டு அதை கூட்டுற அந்த இதை போடுவார்கள். அப்ப அவர்களுக்கு தெரியும் ஆனா பெண்ணாண்டு. அது இப்பவும் சில கிராமங்கள்ல இந்த குழந்தை பிறந்தால் மிரட்டி வீச்சியால் இப்ப வந்து மாடர்ன் இதுல நவீன மருத்துவ இதுகள் எல்லாம் வந்த அப்புறம் கூட இந்த சில இடங்கள்ல இது இப்பவும் பின்பற்றப்படுவதை பார்க்கலாம். அதுக்கு பிறகு சேனை தண்ணீர் கொடுத்தல், அதாவது சர்க்கரையுடன் நெய் கலந்த தொட்டு குழந்தைக்கு ஊட்டுறது எல்லாம் இங்க இருக்குது. இங்க வந்து பிறகு குழந்தை பிறந்த தாய்க்கு நொச்சி இலை, தேசி இலை, ஆடாதோட இலை, வேப்பம்பட்டை, இந்த சாரணை கிழங்கு போன்றதெல்லாம் இங்க வந்து அவிச்சு போட்டு தாய்க்கு வந்து ஒத்தனம் கொடுப்பார்கள். இந்த முறையெல்லாம் இங்கு காணப்படுகிறது. இங்க வந்து மிகவும் முக்கியமான ஒரு குழந்தை பிரசவித்த தாய்க்கு கட்டாயமாக மட்டக்களப்புல மிளகு தண்ணி என்று மிளகு அதாவது அந்த செத்தல் அந்த சில மீன் வகைகளை கொண்டு அவர்கள் அந்த மிளகு தண்ணி வைப்பார்கள். அதாவது செத்தல், கிழக்கன், பாறை, நகரையன் போன்ற மீன்களை அவர்கள் அந்த மிளகு தண்ணி எல்லாம் போட்டு அது குடல்கள் இருக்கிற புண்கள் ஆறுவதற்காக அவர்கள் இங்க மிக முக்கியமான இந்த மிளகு தண்ணி கறி கொடுப்பார்கள். அடுத்தது பூப்புனித நீராட்டு விழா, அது பழமையாக நடைபெறுகிற இது. ஆனா இங்க வந்து பனை ஓலை அல்லது தென்னம்பாளை, இங்க கூடுதலாக தென்னம்பாளை தான் இந்த அந்த நேரம் இங்கு வைப்பார்கள். அது மட்டுமல்ல, இங்க வந்து ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இப்ப எங்களுடைய வீட்டிலேயே இது இருந்தது. என்னென்றால் எங்களுடைய மாமரம் புதுசாக வளர்ந்து பூ பூத்தது. அப்ப உடனே எங்களோட அக்கா சொன்னா, அக்கட மகள், அவ சொன்னா மகள் பெரிய பிள்ளையா போப்புறா போலன்னுட்டு பார்த்தால் அந்த ஒரு கிழமைக்குள்ளேயே அவ உண்மையாவே பெரிய பிள்ளையா ஆகிட்டா. இப்படி பல இடங்கள்ல இந்த புதுசாக இந்த மாமரங்கள் பூத்தால் அப்படி இந்த நம்பிக்கைகள் கூட இங்க இருக்குது. அதாவது திருமண சடங்குல ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க வந்து சில, அதாவது இங்க வந்து எங்கட அந்த மட்டக்களப்புக்கே உரிய திருமண சடங்கு முறைகள் இருக்குது. களத்துல போடுவார்கள், எல்லா மரக்கறியும் வச்சு மணமகனும் சேர்ந்து உண்றது, மணமகனுக்கு கொடுக்கறது சாப்பாடு, அவர் மாறி கொடுக்கறது எல்லாம் இருக்குது. இப்ப ஏற்கனவே எனக்கு முதல் சொன்ன சில கருத்துக்கள் சொல்லப்பட்டது. அதாவது திருமணம் முடித்தது பிறகு மணமகள் வீட்டுக்கு தான் போகணும். உண்மையில் என்னுடைய கருத்துப்படி நான் இந்தியாவிலேயும் பல காலம் இருந்தபடியால் பல இடங்களை நான் பார்த்தேன் இந்தியாவில. நான் இப்ப தமிழகத்திலேயும் அங்கேயும் இருந்தபடியால், ஆனா உண்மையில அங்க மாமியார் மருமகள் சண்டைகள் நிறைய நான் பார்த்திருக்கேன். ஆனால் மட்டக்களப்பை பொறுத்த வரையில் இங்க மாமியார் மருமகள் சண்டைகள் இருக்கல. அது வந்து உண்மையில மருமகன் ஏற்கனவே இதை பற்றி சொல்லப்பட்டது. அப்ப அந்த மருமகனை அவங்க இங்க ஒரு உயர்வாகத்தான் பார்க்கிறார்கள். அடுத்தது ஏற்கனவே மரண சடங்குக்கு வாங்குறேன். இதுவும் பொதுவாக இங்க மரண சடங்குகள்ல மச்சம் மாமிசம் எல்லாம் 8 நாள் முடிய மட்டும் எடுப்பார்கள். அடுத்தது இதோட முடியுது கூரை முடி என்றது ஒவ்வொரு சாதிக்கும் கூரை முடி, அதாவது பூப்பு நீராட்டு விழாண்டால் ஒரு சாதிக்கும் எத்தனை கூரை முடி வைக்கிறேன் இருக்கு. ஆனா இதுல எல்லாம் அதாவது விளிம்பு நிலை மக்களால தான் செய்யப்படும். அந்த மாதிரியான ஒரு முறையும் இருக்கு. இது மிகவும் ஆராயப்பட வேண்டியது. முடிவுரையாக, அதாவது இங்கு அந்த சாதி அமைப்பு முறைகள் இருந்தாலும் இங்க வந்து எல்லா இடத்துலயும் இப்ப இந்தியாவுல கல்வி, அதாவது சாதி சான்றிதழ், அடுத்தது பிள்ளைகள் பிறந்த என்ன கல்வியை சேர்க்கிறனாலும் அந்த சாதி இருக்கு. ஆனா இங்க இலங்கையில அப்படி ஒன்றும் இல்லை. அப்ப கல்வியிலையும் அந்த உயர் நிறுவனங்கள்ல கூட சாதிகள் பார்க்கப்படுறது இல்லை. இங்க வந்து மற்ற தமிழர் வாழுகின்ற இடங்களை விட இங்க வந்து சாதி அமைப்பு மிக
குறைவாக தான் இருக்கிறது. ஒருவர் நல்லா உயர்ந்த படிப்பு படிச்சிட்டார் என்றால் கூட சாதி பார்க்கப்படுறது இல்லை, திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். எனவே நான் நேர காலம் கருதி இதோட முடிச்சு கொள்ளுகிறேன். நன்றி. நன்றி நன்றி. அதாவது பண்பாடு அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா நம்மால் அதை சீக்கிரத்தில் முடித்து விட முடியாது. ஏனென்றால் நம்முடைய பண்பாடு அப்படிங்கிறது அவ்வளவு வழமையானது. அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. முனைவர் சாந்தி கேசவன் அவர்களுடைய கட்டுரையை கேட்ட பிறகு எனக்கு, நானும் நாட்டுப்புறவியல் ஆராய்ச்சியாளர் தான், இங்கு உள்ள நிறைய சடங்குகள் நம்பிக்கைகள் எல்லாம் நிறைய அவர் சொன்னதிலிருந்து ஒத்து போவதையும் நான் அறிகிறேன். எனக்கு ஒரு கேட்டு முடிச்ச உடனே எனக்கு ஒரு பழைய திரைப்பட பாடல் நினைவுக்கு வந்தது. அதாவது சந்திரபாபுவோட பாட்டு அது. இலங்கை நகரத்திலே இன்பவல்லி நீ இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுவேன் அப்படின்னு அவர் பாடுவார். பண்பாட்டு நாட்டுப்புறவியல் ஆராய்ச்சியாளர் என்பதனால இவர் கட்டுரையை கேட்ட உடனே எனக்கு இது என்ன தோணுச்சுன்னா, சந்திரபாபு இன்பவல்லிக்காக அதை தாண்டுவாரு, நம்மளால தாண்டி போய் இந்த சடங்குகள் இந்த விழாக்கள்லாம் நடக்கிறத போய் பார்க்க முடியலையே அப்படின்னு எல்லாம் எனக்கு தோணுது. நன்றி. நமக்கு நேரமாகிவிட்டபடியால் இந்த கட்டுரைக்கான கேள்வி பதில் என்பது நாம் இந்த நிகழ்வினுடைய இறுதியில் வைத்துக் கொள்வோம்.